பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்திருப்பேன். பாத்தீங்கன்னா சங்கீதம் 145 அதிகாரம் 1 வசனம். எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்ம சோஸ்திர செலுத்துறதால நம்ம காணப்படுறோமா? என்னுடைய வாழ்க்கையில் காலேஜ் முடிச்ச பிறகு ஊழியத்திற்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஊழியத்துக்கு ஜாயின் பண்ண பிறகு ஸ்கூல் மீட்டிங் எடுக்க போவேன். இப்போ ஒரு நாள் அதிகாலையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்ப்பா இன்னைக்கு சோஸ்திரம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் சோஸ்திரம் சொல்லி பழக்கப்பட்டது இல்ல. ஆனா சோஸ்திரம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூல் மீட்டிங் எடுக்க போயிட்டேன். ஸ்கூல் மீட்டிங் எடுத்து முடிச்ச பிறகு பஸ்ல வரேன். மினி பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது நான் ஓடுற பஸ்ல ரோட்லயே அப்படி விழுந்துடுறேன். பாருங்க, விழுந்த உடனே எனக்கு உடனே வாயில சோஸ்திரம் வருது. சோஸ்திரம் ஏசப்பான்னு சொன்னேன். எல்லாரும் இறங்கி பாக்காங்க, ஏதோ அடிபட்டு இருக்கா, எதுவும் எதிராக நீங்க நல்ல வேலை எதிராக விழுந்தீங்க, இல்லன்னா உங்க தலை நஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா இந்த நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு சோஸ்திரம் சொல்லுன்னு ஏவிக்காங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சோஸ்திரம் சொன்னேன். சோஸ்திரம் ஏசப்பா நான் சொல்லும் போது அந்த நேரத்துல எந்த வீக்கமும் இல்ல, எந்த மன உளைச்சலும் இல்ல, பலவீனமும் இல்ல. அந்த எந்த பலவீனம் இல்லாதனால அடுத்த நாள நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் நீங்க சோஸ்திரம் செலுத்துறவர்களாய் நீங்க காணப்படுங்க. சோச்சிலையும் சோஸ்திரம் செலுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 18 வசனம். எல்லாவற்றிலையும் சோஸ்திரம் செய்யுங்கள். எந்த காரியமா இருந்தாலும் சரி, சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ, ஒரு வெளியே நீங்க கிளம்பும் போதும் கூட, ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்கும் போது கூட நீங்க சோஸ்திரம் சொல்லி நீங்க பழகணும். அப்ப சோஸ்திரம் சொல்லி பழகும்போது அது தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். ரோமர் 14 அதிகாரம் 6 வசனம் கூறுகிறது, புசிக்கிறவன் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிடும் போது சோஸ்திரம் சொல்லித்தி நம்ம சாப்பிடுறோமா? சோஸ்திரம் போட்டு சோஸ்திரம் ஏசப்பா இந்த சாப்பாடு தந்ததுக்காக நன்றி. எத்தனை பேருக்கோ சாப்பாடு கிடைக்காம இருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏசப்பா சாப்பாடு தந்திருக்கீங்க, இதற்காக நன்றின்னு சொல்லி ஏசப்பாக்கு சோஸ்திரம் செலுத்திட்டு நம்ம சாப்பிடுறவங்களா காணப்படுறோமா? பாருங்க, புசிக்கிறவன் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு காணப்படுறோம்? அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோஸ்திரம் செலுத்தணும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலானாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த ஒரு கவலையும் படாம ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அதை ஆண்டவருக்கு முன்பாக தெரியப்படுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர் என்ற போதகர் என்ன பண்ணாருன்னா அநாத குழந்தைகளை எடுத்து வளர்த்துருந்தாங்க. அப்போ ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு. அப்பவும் வரிசையக்கார அமர வச்சுட்டாங்க. நீங்க ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுங்க, சோஸ்திரம் சொல்லி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அமர வச்சுட்டாங்க. பாருங்க நடந்தது என்ன, அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு கிடைக்கிறது, பிரெட்டும் பாலும் அவங்களுக்கு வந்து சேருது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட சோஸ்திரத்தோட நம்ம ஜோம் பண்ணும் போது ஏசப்பா அதை நிறைவேற்ற வல்லவர். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வேதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 50 அதிகாரம் 23 வசனம். சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, சோஸ்திர பலியிடுகிறவன் ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துறவராய் காணப்படுறோம். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறவனாய் காணப்படுறான். அவன் திரும்பி வந்து தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து சோஸ்திர பலி செலுத்துகிறவனாய் காணப்படுறான். முகங்குப்புற விழுந்து சோஸ்திர பலி செலுத்துறவளாய் காணப்படுறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை சோஸ்திர செலுத்துகிறவளாய் நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சோஸ்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் மகிமை செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? தீர்மானம் எடுப்போம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம சோஸ்திர செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவன் கிட்ட இருந்து நம்ம நன்மை பெற்றிருந்தா கூட அதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும், சோஸ்திர செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படணும். செலுத்துகிறவர்களாய் நாங்க காணப்பட உண்மை மகிமைப்படுத்த கிருபை சிவிராக செபிக்கிறேன். துதிக்க நம்ம மகிமை மக்கள் செலுத்துறேன். நல்ல பிதாவே, ஆமென்.